கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எபினேசர் ஆண்டவரே, நீர் எபினேசர் எல்ரோய் ஆண்டவரே, எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசர் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மட்டும் நடத்தின தேவன், இனியும் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, தோளில் சுமந்த தெய்வம் ஆண்டவரே, உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்த தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை ஆராதிக்கிறோம், உத்தமரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை ஆண்டவரே. மகிமையின் தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத தேவனே ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையில் சிறந்தவரே ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே ஆராதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. Wonderful Lord, I thank you. Lord, I thank you. Lord, I thank you. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நீதி உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உன்னத ராஜன் ஆண்டவரே, நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே. நீ கர்த்தர் ஆண்டவரே, நீ மாறாதவர் ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, உன்னத ராஜன், உயர்ந்தவர், மகிமையில் சிறந்தவர், கர்த்தாதி கர்த்தர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Lord, I thank you. Thank you, Father. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றிடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீ இடைப்பட்டபடியா உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை கைவிடாமல் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனியும் நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். எங்களை தோளில் சுமந்த தெய்வம் நீர், எங்கள் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்த தெய்வம், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தெய்வம், நீர் எங்களோடு கூட வருகிறீர் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தை ஆண்டவரே நான் காணத்தக்கதாக எங்களோடு அந்த புதிய வருடம் ஆண்டவரே, இன்று கண்ட ஈர்த்தினை நாங்கள் ஒருபோதும் காணாதபடி புதிய ஆசீர்வாதத்துக்குள், புதிய வருடத்துக்குள் நாங்கள் கடந்து செல்ல இந்த கடைசி வருட வாரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அபிதமாய் நிற்கிற வழியில சங்கீதம் 118 சகோதரர் மோசஸ் முன்னந்து வாசிக்க நம்ம மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 118 நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சறுக்கட்டுதலை காண்பேன்.
பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூறாலங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுக்கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிர்களில் கட்டுங்கள். நம்ம எல்லாரும் சார்ந்து பேசுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் அமர்வோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம் என்று சிலர்கள் இருப்பீர்கள், தயவு செய்து எந்திரிக்கும்படியாக கேட்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்தும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஏஜி ஷாஜா திருச்சபை போதகர் சார்பாக மற்றும் விசுவாச குடும்பங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறோம். உங்கள் கரங்களில் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒரு பகுதியில் உங்களுடைய விலாசத்தை தருவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஏது உள்ளதாக இருக்கும். மறுபகுதியில் எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகளை குறித்த காரியம் உண்டு. தயவுசெய்து நீங்க அப்படியே நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து எந்திரிக்க முடியாது கேட்கிறேன். மேரேஜ் ஆனிவர்சரி சகோதரர் ஹியூபர்ட் ஜெபத்தில் நம்மை நடத்துவாங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக சேர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, சபைக்கு இந்த கடைசி ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறீர். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தாமே வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அதுபோல கர்த்தாவே இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் ஆண்டவரே திருமண நாளையும் கொண்டாடுகிற கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆண்டவர் தாங்கி ஏந்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு தேவ கிருபை தேவ தயவு பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று நாங்கள் வாழ்த்து வாசித்த வார்த்தையின்படியே அவருடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஓ மகிமையான காரியங்களை செய்வீராக. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த வேளையிலே பாடல் பாடுகிற போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தப்படும்.